எக்ஸசைஸ் 1.1ல் ஏ செட்டு கொடுத்துட்டாங்க, பி செட்டு, சி செட்டு, டி செட்டு 4 செட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி இஸ் ட்ரூ. இது ரெண்டும் ஈக்குவலாகுதான்னு செக் பண்ணி சொல்கிறாங்க. பார்த்துலாமா? முதல்ல நான் இந்த ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிறேன். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது? ஏ தெரியும், இன்டர்செக்ஷன் சி சி. இது ரெண்டுமே எது இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 இங்கே இல்லை, 2வும் இங்கே இல்லை, 3 இருக்குது இல்லையா? அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு வெறும் 3 ஆச்சா? அடுத்து பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் டி, பியும் டியும் இன்டர்செக்ட் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், 2 இருக்குதா? இல்லை. 3 இருக்குதா? இருக்குது. அப்போது பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது இல்லையா? 5 இருக்குது, 3,5. ரெண்டையும் கார்ட்டீசியனாக பண்ணணும், ப்ராடக்ட் ஆகணும். ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? இப்போ ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ண என்ன, மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணுவோம்? என்ன வருது பாருங்கள். எது முன்னாடி இருக்குது? இது முன்னாடி இருக்குது, இது பின்னாடி இருக்குது இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? 3,3 அப்புறம் 3,5. அவ்வளோதான் இது. அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுப்போம். ஆர்ஹெச்எஸ் இது 1 எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ் இது எல்ஹெச்எஸ்ப்பா, சாரியா, இது எல்ஹெச்எஸ்ஸு, இது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்னது? ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி. ஆச்சா? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கலாமா? ஏ என்னது? 1, 2, 3 இல்லையா? ஏ ஈக்குவல் டு 1, 2, 3. பிங்கிறது 2, 3, 5. சிங்கிறது 3, 4. டிங்கிறது 1, 3, 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1, 3, 5. இப்போ ஏ இன்ட்டு பி சொல்லுங்கள். ஏ இன்ட்டு பி, ஏன்னா இது முன்னாடி வரணும், பி பின்னாடி வரணும் இல்லையா? அப்போ எப்படி அதெல்லாம்? 1, 2, 1, 3, அப்புறம் 1, 5. ரெண்டாவது 2 எடுக்கணும். 2, 2, 3, 2, 5. அடுத்து 3 எடுக்கணும். 3, 2, 3, 3, 5 முடிஞ்சிச்சு. அடுத்து சி இன்ட்டு டி எடுக்கணும். சி இன்ட்டு டி. சி என்னது? 3, 4. டி 1, 3, 5 இல்லையா? சி முன்னாடி இருக்கு இல்லையா? அப்போ முன்னாடி சி தான் எடுக்கணும். 3, 1, 3, 3, 5 எப்படி போகணும்? 3, 1, 3, 3, 5. அடுத்து 4 எடுக்கணும். 4, 1, 4, 3, அப்புறம் 4, 5. ஓகேங்களா? 4, 5 க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு பி சி இன்ட்டு டி இன்டர்செக்ட் ஆக தான் பாருங்கள். இப்போ ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ண தான் பார்ப்போம். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி. ஓகேவா? இன்டர்செக்ட் இது இன்டர்செக்ட். இப்போ பாருங்கள், எதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? 3, 1 இருக்குதா பாருங்கள். ஏன்றதுல 3, 1 இல்லை. 3, 3 இந்த இருக்குது. 3, 3. அப்புறம் 3, 5 இருக்குதா பாருங்கள். இதோ இருக்குது. 3, 5. அப்புறம் 4, 1 வாய்ப்பில்லை, இதுவும் வாய்ப்பில்லை, இதுவும் வாய்ப்பில்லை. அப்போ இதோட முடிஞ்சு போச்சு. அப்போது ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி வந்து எவ்வளோ வருது? 3, 3, 3, 5. இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸ்ஸு ஏ இன்ட்டு சி. எல்ஹெச்எஸ் என்னது? ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு டி. அதோட ஆன்சர் நான் பாருங்கள்,
3, 3, 5. அப்போ இது ஈக்குவேஷன் 1 அங்கே, இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஹென்ஸ் ப்ரூவ்டு.